ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரொம்பவே ஒரு பரபரப்பான ஒரு தகவலுங்க. அதாவது திருச்சி அரசு மருத்துவமனையில் நர்சிங் மாணவி உயிரிழப்புக்கு தவறான சிகிச்சை தான் காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கு. இந்த விவகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பரபரப்பையையும் அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் தமிழக அரசியலை பற்றிய பல முக்கியமான தகவலையும் சேர்த்து நாம இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி அரசு மருத்துவமனையில் நர்சிங் மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்ததுங்க. திருச்சி அரசு மருத்துவமனையில் மருத்துவரினுடைய தவறான சிகிச்சையில தான் மாணவி உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து அவரது உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றதால் அங்கு சிறிது பரபரப்பு நிலவி இருக்கு. இதை அடுத்த மாணவி தவறான சிகிச்சையில் தான் உயிரிழந்தாரா என்பதை கண்டறிய சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர் பாஸ்கர் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டிருந்தது. திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு பொது மருத்துவமனையில் நர்சிங் மாணவி உயிரிழந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்குங்க. தவறான சிகிச்சையே மரணத்திற்கு காரணம் என உறவினர்களும் சக மாணவர்களும் குற்றம் சாட்டியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நர்சிங் மாணவி சீதா லட்சுமிக்கு சில நாட்களுக்கு முன் காய்ச்சல் மற்றும் சளி பாதிப்பு ஏற்பட்டது. அது பார்த்தீங்கன்னா அவங்க பயின்று அதே மகாத்மா காந்தி நினைவு அரசு பொது மருத்துவமனையிலேயே அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சீதா லட்சுமிக்கு மூக்கில் சதை வளர்ந்திருந்ததால அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாங்க. சீதா லட்சுமியினுடைய மரணத்திற்கு தவறான ஊசி செலுத்தப்பட்டதே காரணம் என சக செவிலிய மாணவிகளும் பெற்றோரும் குற்றம் சாட்டி போராட்டம் நடத்தினர். இதனால் மருத்துவமனை வளாகத்தில் பதட்டம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆகியோர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை மருத்துவர்கள் அடங்கிய வல்லுநர் குழுவை தமிழ்நாடு அரசு தற்போது நியமித்திருக்கிறது. இவர்களின் விசாரணையின் போது இந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள போகின்றது, அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, அது குறித்த நிலவரம் பிறகு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா அரசியல்களும் நாளுக்கு நாள் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மூக்குவலி காரணமா திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நர்சிங் மாணவி சீதா லட்சுமி தவறான சிகிச்சை காரணமா உயிரிழந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில இந்த மரணத்தை விசாரிக்க உயர்மட்ட குழு அமைத்து முதல்வர் விஜய் அதிரடி நடவடிக்கையையும் எடுத்திருக்காரு. மூக்குவலியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சீதா லட்சுமியின் வயிறு கிழிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக சக மாணவிகளும் குடும்பத்தினரும் குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்த சம்பவத்துக்கு நீதி கோரி மாணவிகள் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால பெரும் பதட்டமே ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மற்றும் துணை சபாநாயகர் ரவிசங்கர் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று மாணவிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. மாணவியின் மரணம் தொடர்பாக உண்மையை கண்டறிய தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கு. முதல்வர் விஜயின் உத்தரவின்படி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் 4 பேர் கொண்ட உயர்மட்ட மருத்துவ விசாரணை குழு அமைக்கப்பட்டிருந்தது. குழுவில் டாக்டர் பாரதி மோகன், டாக்டர் சண்முக சுந்தரம் மற்றும் டாக்டர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றிருக்காங்க. இந்த குழு சம்பவத்தின் உண்மை நிலையை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு அளிக்கப்பட்டிருக்கிறது. சீதா லட்சுமியின் மரணத்திற்கு மருத்துவர்களின் தவறான சிகிச்சையே காரணம் என சக மாணவி
மாணவிகள் தொடர்ந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மருத்துவமனைகளில் நடைபெறும் சிகிச்சைகளின் தரம் மற்றும் பொறுப்புணர்வு குறித்து பொதுமக்கள் மத்தியில் கேள்விகள் எழப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜயின் இந்த உடனடி நடவடிக்கை மாணவியின் குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணை குழு அறிக்கை வரும் வரை இந்த விவகாரம் தொடர்ந்து பரபரப்பாகவே இருக்கும் என அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்கள் கருதுகிறாங்க. மூக்குவலி காரணமாக திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நர்சிங் மாணவி சீதாலட்சுமி தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த மர்ம மரணத்தை விசாரிக்க உயர்மட்ட குழு அமைத்து முதல்வர் விஜய் அதிரடி நடவடிக்கையை எடுத்து வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தற்போதைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது திருச்சி அரசு மருத்துவமனையில் மருத்துவரின் தவறான சிகிச்சையால் மாணவி உயிரிழந்த குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து அவரது உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியலையும் ஈடுபட்டிருக்காங்க. தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றதால் அங்கு சிறிது பரபரப்பும் ஏற்பட்டிருந்தது. இதையடுத்து மாணவி தவறான சிகிச்சையில் தான் உயிரிழந்தாரா என்பதை கண்டறிய சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர் பாஸ்கர் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு தற்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய நிலவரம் வெளிவர வேண்டும் அப்படின்னு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. மேலும் இந்த விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் தற்போது உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் இது குறித்த உண்மைத்தன்மையை விரைவில் சமர்ப்பிக்குமாறு முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிலவி வந்த போராட்டம் அப்படிங்கிறது சற்று நேரம் தனியாக ஆரம்பித்திருக்கிறது. இந்த விஷயத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவந்தால் மட்டுமே இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அதற்கு பிறகு அதற்குண்டான தண்டனைகளோ இல்லை அதற்குண்டான நடவடிக்கைகளோ முதல்வர் விஜய் அவர்கள் எடுப்பாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் நடைபெறக்கூடிய சிகிச்சைகளின் தரம் பொறுப்புணர்வு குறித்து பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கேள்விகள் எழுந்ததோடு சரமாரியான விவாதங்களையும் மக்கள் முன்வைத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்துல முதல்வர் விஜய் உடனடி நடவடிக்கை எடுத்திருப்பது ஒருபுறம் மக்கள் மத்தியில் ஆறுதலை தந்திருந்தாலும் மருத்துவ நர்சிங் மாணவி உயிரிழப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய விவாதமாக மற்றொரு புறமும் எழுந்திருப்பது மக்கள் மத்தியில் ஒரு விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நிலவரம் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. அந்த விசாரணை குழு கொடுக்கக்கூடிய தகவலின்படி மேலும் இதனுடைய தீவிரம் எவ்வாறு இருக்க பெற போகின்றது அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படின்னு தற்போது ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற முக்கியமான பரபரப்பான தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.